இந்த விஜய்ன்ற கேரக்டர் சுற்றி ஒரு மிகப்பெரிய ஷீல்டு. ஹையஸ்ட் நான் பார்த்தது ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. அதை விட மர்மமா ஒரு வீட்டுக்காக போய் எங்க சந்திச்சா என்ன? மக்களுக்கே பிரச்சனை இல்லை. அந்த 40 பேர் 39 பேர்த்துக்கே பிரச்சனை இல்லை, வந்துட்டாங்க. அந்த மக்களே வராங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். காலில் விழுந்தார் விஜய். முன்ன விட ஒல்லியா இருந்தாரு, ரொம்ப சோகத்துல இழைச்சிருந்தாரு. அவங்க வீடுகளுக்கு கூட போக முடியாத ஒரு நிலவரம் ஏமன். இந்த விஜய்ன்ற கேரக்டர் சுற்றி ஒரு மிகப்பெரிய ஷீல்டு. ஹையஸ்ட் நான் பார்த்தது ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. அதை விட மர்மமா சார், தெய்வமா சார் விஜய், என்ன சார் நடக்குது? ஒரு ரசிகர்கள் அப்படிதான் பாக்குறாங்களோ என்னவோ. இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏற்றி கூப்பிட்டு வர அளவு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும்போது நீங்கள் போய் ஒரு மாலை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்கும் போது? இல்லை, அதுக்கப்புறம் கூட அனுமதிக்கல. பெர்மிஷன்லாம் கேட்டார்ல போலீஸ். சரி, இப்போ எப்படி போலீஸ் பர்மிஷனோடைய பேசி கூப்பிட்டு வந்தீங்க? அது ஒரு தனியார் நிகழ்வு இல்லை, யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 41 பேர்ல ஒரு வீட்டுக்காக போய் சரி, எங்க சந்திச்சா என்ன? மக்களுக்கே பிரச்சனை இல்லை. அந்த 40 பேர் 39 பேர்த்துக்கே பிரச்சனை இல்லை, வந்துட்டாங்க. அந்த மக்களே வராங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? நேற்று போயிட்டு வந்த பொண்ணு சொல்லுது, பலர் எங்களை மொலஸ் பண்ணாங்க, என்னுடைய உறுப்புகளில் காயமடையாத உறுப்புகளே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு காயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு சீனை போடுவீங்க, போட்டு நீங்கள் கூட்டுக்குள்ளே போய் உக்காந்துப்பீங்க. ஒரு மாதம் கழிச்சு வெளில வருவீங்க. திமுக ஆட்சியை விட்டு நீங்க போவது உறுதியாகி விட்டது அப்படின்னு நேற்று அறிக்கை. இந்த அறிக்கையோட நீ வரும்பொழுது அடுத்த ஆல்டர்னேட்டிவா வரக்கூடியது இப்படியா? சார், மக்கள் அவ்வளோ அபரிமிதமா அவரை பார்க்கணும்னு முண்டி அடிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, அவர் மேலே அவ்வளோ ஈர்ப்போடு இருக்காங்க. ஸோ இப்படி ஒன்று நடக்குது. அதனால் அவர் வீட்லேயே இருக்கலாம், வெளியில் வந்தால் பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு நினைக்கலாம். இந்த சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. சன்னி லியோனை பார்க்க கூட தான் கூட்டம் வருது. ஏன் சார்? ஐபிஎல் கோப்பையை எடுத்துட்டு கர்நாடகாவுக்கு வரும்போது 15 பேர் இறக்குறாங்க. விராட் கோலி மேலே கேஸ் போட்டாங்க. இவர் மேலே கேஸ் போடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு தைரியம் இல்லை. நீங்க தானே சார் பிரச்சனைக்கு காரணமே. விஜய் எப்படி காரணமா இருப்பார்? நீங்க லேட்டா 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கும்பலை கூட்டுறீங்க. விஜய் சொன்னாரா? யாரு? புசியானந்த் சொன்னாரு. அப்புறம் விஜய் பொறுப்பாக்குறீங்க. விஜய்க்கு இருக்கிற மாசுக்கு இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு. நாமக்கல்ல பேசிட்டார், கரூருக்கு வருவார். நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு 4 மணி நேரம். சிபிஐ விசாரிக்கட்டும். மகாபலிபுரம் நிகழ்வு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? முன்னாடி இருந்த விஜய் வேற, ஆஃப்டர் கரூர் விஜயுடைய ஆதரவு நிலை முழுங்கி. ஆதரவு நிலை என்ன சார்? உயிரை இழந்த தன்னுடைய மகனையோ மகளையோ பொண்ணையோ யாரோ இழந்த அந்த குடும்பத்தாரே என்ன சொல்றாங்க? விஜய்க்கு தானே ஆறுதலா பேசுறாங்க. நல்லா சயின்டிஃபிக்கா பாருங்க. இந்த கூட்டம் கூட்டுறதெல்லாம் இயல்பா வந்த கூட்டம் இல்லை. இவங்க போய் வண்டி வச்சு கூட்டிட்டு வந்த கூட்டங்கள் தான். வண்டி வச்சு கூட்டிட்டு வந்த விஜய்க்கு மிஞ்சி போனா எவ்வளவு ஓட்டு இருக்கும் அப்படின்றது அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இது வரைக்கும் கூட்டணிக்கு தவம் இருக்கிறாங்க சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ். வணக்கம் சார். வணக்கம் தேவேந்திரன் சார். வணக்கம் சார். விஜய் மகாபலிபுரத்திற்கு இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திப்பில் பங்கேற்க வந்த, பார்வையிட வந்த நபர்களில் ஸ்டாம்பேடு ஏற்பட்டு ஒரு 41 பேர் இறந்துருந்தாங்க. அந்த குடும்பங்களை அழைத்து மகாபலிபுரத்தில் சந்திச்சிருந்தார். காலில் விழுந்து கதறி அழுதார், கண்ணீர் விட்டார், மன்னிப்பு கோரினார்னுலாம் நிறைய செய்திகள். பார்த்துட்டு வந்தவங்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது அவங்களும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை? அதாவது இது ரொம்ப புதுமையாக இருக்குங்க. அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தாளமுத்து, நடராஜன் 2 பேர் உயிரிழந்தாங்க. அவங்களுக்காக மணிமண்டபம் கட்டி சென்னையில் ஒரு சிஎம்டிஏ கட்டடம் ஒன்று, அதுக்கு பேரே தாளமுத்து நடராஜன் மாளிகை அப்படின்னு வச்சு, அதாவது திராவிட இயக்கத்துக்காக, இந்திய எதிர்ப்பு போருக்காக உயிரிழந்தவங்க அவங்கள, அதே மாதிரி மிசாக் கொடுமை காலகட்டத்தில் சிறையில் உயிரிழந்த சிட்டி பாபு, அந்த மாதிரி நிறைய பேர், மதிமுகவில் உயிரிழந்த நொச்சிப்பட்டி தண்டபாணிலேருந்து நிறைய பேர், ஏகப்பட்ட பேர், கீழ்வன்மணியில் செத்த 40 பேர், இதே மாதிரி ஒரு கொடுமையில் குடிசையில் வச்சு கோபாலகிருஷ்ணன் நாயுடுவால் எரிக்கப்பட்ட ஒரு 40 பேர்,
இடஒதுக்கீடு போராட்டத்தில் எம்ஜிஆர் ஆட்சியுடைய துப்பாக்கிக்கு பலியான 21 பேர், இடஒதுக்கீடு தியாகிகள் 21 பேர். நிறைய பேருங்க தமிழக அரசியலில் வந்து அது மாதிரி ஒரு பையன் அறிவாயுதம் ஏந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே எரிச்சுக்கிட்டு சாஸ்திரி பவன் முன்னாடி செத்தான் ஒரு பையன், முத்துக்குமார். இது மாதிரி நிறைய மரணங்களை வந்து தமிழகம் சந்திச்சிருக்கு. இப்போது சமீபத்தில் கலைஞர் இறப்புக்கு கூட வந்தவங்களில் ஒரு 30 பேர் மயங்கி விழுந்தாங்க. ஆக்சிஜன் இல்லாமல் ரொம்ப மோசமாக பாதிக்கும். நெருக்கடியில் க்ரௌடில் எம்ஜிஆர் மரண ஊர்வலத்தில், அண்ணாவோட மரண ஊர்வலத்தில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இறந்தவங்க எல்லாரையுமே வந்து அந்தந்த தலைவர்கள் அவங்க வீடுகளுக்கு சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி, இப்போ வைகோலாம் வந்து நொச்சிப்பட்டி தண்டபாணின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய பிணங்களை எல்லாம் கேரி பண்ணாங்க. அதே மாதிரி கலைஞர் இதில் பாதிக்கப்பட்ட ஒரு 20-30 பேர் அவங்களுடைய இப்போ இங்கே கலைஞர் சாவு புதைச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்டாலின் வந்து ஜிஹெச்சுக்கு போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லி எல்லாமே இது பண்ணாங்க. மாதிரி தமிழகத்தில் அரசியலுக்காக இப்போது தமிழகத்தில் வந்து இந்த உயிர் தியாகம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு சைக்காலஜி. ஆகுனா மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திப்பாங்க. இது ஒரு பெரிய கல்ச்சராகவே ரொம்ப வருஷமாக நடந்தது. சமீப காலமாக அது இல்லாமல் போயிருக்கு இப்போது. ஆனால் ரொம்ப நாளாக நடந்தது. அது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த தலைவர்கள் போய் வீடு வீடாக போயிட்டு அவங்கள அட்ரஸ் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். இப்போ மாதிரி ஜிபேலாம் கிடையாது. அந்த வீடுகளுக்கு போய் அந்த குடும்பங்களுக்கு நிதி உதவி அளித்த விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அனிதா இறந்தா, அந்த நீட்டு தேர்வுக்காக அனிதா சிம்பலைஸ்டு ஒரு சூசைடு. அந்த அனிதா வீட்டுக்கு விஜய் போனார். விஜய் போய் ஆறுதெல்லாம் தெரிவிச்சுட்டு வந்தார். ஆனால் இந்த 41 பேர் மரணத்துக்கு விஜயால் ஏன் போக முடியல? அவங்கள வந்து அங்கேருந்து அந்த துயரங்களோடு வந்து அவங்க இங்கே வந்து அவங்கள ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு இவர் போய் இவர் காலில் விழுந்ததும் தெரியாது, எழுந்ததும் தெரியாது, இவர் வீடியோ காலில் பேசினதும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ அவங்க சொல்கிறாங்க விழுந்தார், காலில் விழுந்தார் விஜய், முன்னை விட ஒல்லியாக இருந்தார், ரொம்ப சோகத்தில் இழைச்சிருந்தார். ரைட்டு, உங்களுக்கு வந்து துயரம் இருக்கிறதுன்றது இருக்குது. ஏன் அவங்க வீடுகளுக்கு கூட போக முடியாத ஒரு நிலவரம் ஏன் வந்து? அவங்கள இங்கே அழைச்சி வந்து நீங்கள் ஆறுதல் சொல்லும்போது 2 குடும்பம் வரல. தன்னுடைய மகனுக்கு பதிலாக தன்னுடைய மகன் இறந்ததுக்கு தன்னை விட்டு 10 வருஷமாக பிரிந்த கணவன் வழக்கு போட்டான்னு ஒரு குடும்பம் வரல. இன்னொரு குடும்பம் தன்னுடைய கணவன் இறப்புக்காக கணவனுடைய மனைவியை கூப்பிடாம வேறு யாரையோ கூப்பிட்டாங்கன்னு இன்னொரு குடும்பம் வரல. பலர் காயப்பட்டவங்க பலர் வரல. காயப்பட்டவங்க வெளியில் நின்று கதறிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள், எங்களை உள்ளே அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி கதறக்கூடிய காட்சிகள். அதாவது இந்த விஜய்ன்ற கேரக்டரை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஷீல்டுங்க. இந்த ஷீல்டு நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்கிறாங்க, நான் ஜெயலலிதா கிட்ட கூட பார்த்ததில்லை. ஜெயலலிதா வந்து நீங்கள் அவங்க போயஸ் கார்டனில் இருப்பாங்க, வருவாங்க, போவாங்க, எல்லாமே ஓரளவுக்கு விசிபிளான ஆள் தான் ஜெயலலிதா. அப்படியா? ஆமாம், ஓரளவுக்கு. இந்த அளவுக்குலாம் கிடையாதுங்க. இந்த அளவுக்கு அன்விசிபிளான லீடர் வந்து யாருமே கிடையாதுங்க. விஜய் அளவுக்கு யாரும், விஜய் அளவுக்கு யாருமே கிடையாதுங்க. ஜெயலலிதா எவ்வளோ பரவாயில்லைங்க. ஜெயலலிதா வந்து ஹெலிகாப்டரில் போகும்போது நிறைய பேர் வந்து வெயிலில் நின்று மயக்கம் அடிஞ்சு ஹாஸ்பிட்டலைஸ்லாம் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் மாவட்ட செயலாளர்களை விட்டு இமீடியட்டாக கவனிக்க சொல்லி அவங்ககிட்ட ஃபோன்லலாம் பேசி. ஆனால் என்னென்னா கரூரில் இப்படி ஆனோடனே தாவேக்காவினர் யாரையுமே உள்ள விடலை. இப்போ புஷி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ, மற்றவங்கலாம் கரூர் பார்டர்லேயே இருந்தாங்க, நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணாங்க. ஆனால் அவங்கள அனுமதிக்கலைன்னு தானே சொல்கிறாங்க. ஃபன்னி சார். அதாவது சிஎம் இங்கேருந்து போகிறாரு,
எடப்பாடி போகிறாரு. எடப்பாடி வந்து அந்த பிணங்களுக்கு மாலையை வைத்து விடக்கூடாது என்று நைட்டோடு நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னு ஒருத்தர் வளரிக்கிட்டு இருந்தார். ஒரு சோகால்டு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். எல்லாரும் போனாங்க. எந்த தலைவர் போல? சண்முகம் போனார், சிபிஎம் சண்முகம் போனார், சிபிஐ முத்தரசன் போனார், வைகோ கூட போனார், ஸ்டாலின் போனார், எடப்பாடி போனார், எல்லாரும் போனாங்க. உங்களை வந்து இவ்வளோ பேர் போக முடியும் பொழுது தாவேகா நிர்வாகிகள் மட்டும் ஏன் போகக்கூடாது? ஏன் போல? அதான் அனுமதிக்கல, போலீஸ் விடலை, அப்படிதான் சொல்றாங்க. இவ்வளோ பேரை அனுமதிக்கும் போது உங்களை எப்படி சார் அனுமதிக்காம இருப்பாங்க? சார் ஒரு இடத்துல எல்லா ரிப்போர்ட்டரையும் விடுறாங்க சார். நீங்கள் மீடியா சார், நீங்கள் உங்களை அனுமதிக்கலைன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எப்படி சார் விட முடியும்? எல்லாத்தையும் விடுவீங்க, எங்களை விட மாட்டீங்களா? எப்படி சார்? அதுவும் செத்தவன் தாவேகாரன், அவங்களுக்கும் அந்த இறந்தவங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஆக்சஸ் இருக்கும். எப்படி இருக்கும் இல்லையா? கரூர் மதியழகன் வந்து தலைமறைவாக போயிட்டாரு. ஆனால் இப்போ தலைமறைவு இல்லைன்றாங்க. நாங்களாம் அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது அவங்களெல்லாம் ஒரு ஆக்சஸ் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த குடும்பங்களோட ஒரு ஆக்சஸ் இருக்குல்ல. உங்களுக்கு ஆக்சஸ் இல்லாமலாம் இப்போ கூப்பிட்டு வந்தீங்க பஸ்ஸில் ஏற்றி. இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏற்றி கூப்பிட்டு வர அளவு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும்போது நீங்கள் போய் ஒரு மாலை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்க போகுது? இல்லை, அதுக்கப்புறம் கூட அனுமதிக்கல. விஜய் பெர்மிஷன்லாம் கேட்டார்ல போலீஸ். சரி, இப்போ எப்படி போலீஸ் பர்மிஷனோடைய பேசி கூப்பிட்டு வந்தீங்க? இப்போ நீங்கள் அங்கேருந்து கரூர்லேருந்து 6 ஒய்பிஎம் பஸ்ஸில் ஏற்றி ஸ்க்ரீன் போட்டு கூப்பிட்டு வரீங்களே, ரைட்டா? ஒரு அம்மா கூட குழந்தைய பறி கொடுத்த அம்மா, உங்கள் விஜய் உயிரென வருவான்னு உள்ள பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்ததா பதிவுலாம் வருது. அந்த இதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்க? பஸ்ஸில் ஏற்றி அவங்கள கொண்டு வர்றதுக்கு யார்கிட்ட சார் பர்மிஷன் வாங்கினீங்க? கொண்டு வந்தீங்களா இல்லையா? அது ஒரு தனியார் நிகழ்வு இல்லை, யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சார் சாவுன்றது ஒரு தனியார் நிகழ்வு சார். சரிங்க சார், 41 பேரில் 40 பேருக்கு பர்மிஷன் வரல, கொடுக்கல. ஒருத்தருக்காவது கிடைச்சிருக்காது? 41 பேரில் ஒரு வீட்டுக்காவது போய் எங்கே சந்திச்சா என்ன? மக்களுக்கே பிரச்சனை இல்லை, அந்த 40 பேர் 39 பேர்த்துக்கே பிரச்சனை இல்லை, வந்துட்டாங்க. அவங்களுக்கே தெரியுது, ஓகே விஜய் நம்ம அலக்களிக்கக்கூடாது, அல்லது விஜய் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு, நம்ம போய் பார்ப்போம், அல்லது ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சூழல், அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க சொல்ல விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் வாங்கணும்னு வராங்கல்ல, இந்த மக்களே வராங்க. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை சார்? எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். விஜய் என்கிற கூட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பிரச்சனை தான் இது, புரியுதுங்களா? கூட்டுக்குள்ள இருக்காருன்னு ஏன் முடிவுக்கு வரீங்க? கேளுங்க, அவர் தமிழகத்தோட முதலமைச்சராக வரக்கூடிய நபர் என்பவர் ஜெயலலிதா மாதிரி, ஜெயலலிதாவை விட மிக 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 அதிகமாக தன்னை ஒடுக்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்பது தமிழக அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இவர் வந்து சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல, தமிழகத்தோட முதல்வராக வரப்போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறவர். தமிழகத்துக்கு முதல்வராக வரப்போகிறவர் இப்படி இருக்கலாமா? அரசியலுக்கு வருபவர் இப்படி இருக்கலாமா? அப்படின்றதான் கேள்வி. அவர் அப்படி இருக்கிறாரு அப்படின்றதுல தான் வருத்தம். அப்படி இது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் சாதாரண ஆளை கூட போய் கட்டி பிடிச்சிருவார். முனையில் பார்த்தாருன்னா ஒவ்வொரு தெருமுனையும் அவருக்கு வந்து ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் தான், அவர் போய் கட்டி பிடிப்பார். அவர் ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்லாம் பேசியிருக்காரு, கையாட்டியிருக்காரு, மைக்கோட சுற்றி இருக்காரு. அவர் சுத்தாத கிராமமே கிடையாது. அந்த ஓட்டை ஒரு வண்டி விஜயகாந்துக்கு பரிசளித்தார்ல எம்ஜிஆர், ஜானகி அம்மா மூலமாக பரிசளித்தாங்கன்னு விஜயகாந்த் எம்ஜிஆரோட பிரச்சார வண்டி வாங்கினான்னு, அந்த வேன் தான் அவருக்கு. அன்றைக்கி இருந்த ரோடோட கண்டிஷன்ஸ் தெரியல உங்களுக்கு? 10-20 வருஷத்துக்கு முன்னாடி மோசமாக இருந்துச்சு. இதில் எம்ஜிஆர் காலம்னா இன்னும் ஒற்றை வழிச்சாலையாக தான் இருந்திருக்கும், சும்மா தான். அதை போயிருக்காருல எம்ஜிஆர். ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை சந்திக்க வரவங்கெல்லாம் பார்த்துருக்காருல்ல. ஒருவேளை எம்ஜிஆரை விஞ்சி நிற்கிறாரோ விஜய்? எம்ஜிஆர் மட்டும் இல்லை, உலகத்தில் நீங்கள் ஹையஸ்ட்டு நான் பார்த்தது ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. போயஸ் தோட்டத்து ரகசியங்கள்னு மாஞ்சி மாஞ்சி எழுதின கை இந்த கை,
ரைட்டா? அதுக்கு ஜெயலலிதா பல சிக்கல்களையும் சந்திச்ச கை. அதுக்காக நிறைய சந்திச்சது. அதை விட மர்மமா ம். சார், தெய்வமா சார் விஜய்? என்ன சார் நடக்குது? அவர் ரசிகர்கள் அப்படிதான் பார்க்குறாங்களோ என்னவோ. சரிங்க சார், அவர் ரசிகர்கள் பார்த்துட்டு போட்டு சார். அவர் திரைப்படத்தில் பார்க்கக்கூடியவங்க ரசிகர்கள், அவரை விரும்புகிறவங்க அப்படி பார்த்துட்டு போட்டோம் சார். அவர் ஏன் சார் ஓட்டு கேட்டு தமிழக தேர்தல் களத்தில் ஆட்சியை மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கோஷத்தோட வராரு? திமுக கடைசி ஆட்சி நேத்தறிக்கை உறுதியை, திமுக ஆட்சியை விட்டு நீங்க போவது உறுதியாகி விட்டது அப்படின்னு நேத்தறிக்கை. இந்த அறிக்கையோட நீ வரும்பொழுது அடுத்த ஆல்டர்னேட்டிவா வரக்கூடியது இப்படியா? ரைட்டா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சான். அந்த மாதிரி இந்த கொடுமைகளை மறுபடியும் பார்க்கணுமா மக்கள்? இவர் உட்காந்து வருத்தத்தில் அழுவாராம், மன்னிப்பு கேட்பாராம், இதெல்லாம் ஓகே ரைட்டா? இதெல்லாம் மறுபடியும் பார்க்கணுமா ஜனங்க? இவ்வளோ ஜனங்களை கூப்பிட்டு 12 மணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அவருக்குரிய டைமில் வந்து அவருக்குரிய கும்பலை கூப்பிட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி எல்லா ட்ராமாவும் பண்ணி ஜனங்க செத்து மெதுந்து. ஒரு பொண்ணு சொல்லுது, நல்ல வேளை சில பேர் வந்து காப்பாற்றினாங்க. நேற்று போயிட்டு வந்த பொண்ணு சொல்லுது, சில பேர் வந்து காப்பாற்றினாங்க, பலர் வந்து எங்களுக்கு மொலஸ் பண்ணாங்க. கிட்டா என்னுடைய உறுப்புகளில் வந்து காயமடையாத உறுப்புகளே கிடையாது, அந்தளவுக்கு மொலஸ் பண்ணாங்க. ஒரு சகதியில் போட்டு மிதிச்சாங்க. நல்ல வேளை அதில் உழுந்த அக்கா சுதாரித்து எழுந்துக்கிச்சு. அதனால் மேலே படுத்திருந்த நானும் எழுந்துட்டேன். எங்களை வந்து 2-3 அண்ணனுங்க வந்து சகோதரி மாதிரி நினச்சி தூக்கி வெளியே விட்டாங்க. அந்த வேலையை விட்டு அதனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு காயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு சீனை போடுவீங்க, போட்டு நீங்கள் கூட்டுக்குள்ளே போய் உக்காந்துப்பீங்க. 1 மாதம் கழித்து வெளில வருவீங்க, ஒரு ட்ராமா போடுவீங்க. இது என்ன அரசியல்? இது எந்த விதத்தில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மாற்றான அரசியல் என்ன? இன்னைக்கு போயிட்டு திருவாரூரில் பிரச்சனைனா உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு, டிஆர்பி ராஜா போகிறாரு, பெரியகருப்பம் போகிறாரு, அமைச்சர் ஐ பெரியசாமி போகிறாரு, கே நேரு போகிறாரு. இவ்வளோ டீமும் அங்கே ஓடுது, அங்கே போய் நிற்குது. இந்த மாதிரி அரசியலில் தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மாற்று இதுவா? எதனா ஒன்று நடந்ததுன்னா 1 மாதம் கழிச்சு தனியார் விடுதியில் வச்சு ஆறுதல் சொல்கிறது தான் மாற்று அரசியலா? எப்படி இந்த அரசியலுக்கு இந்த அரசியல் மாற்றாக முடியும்? நீ மாற்றுன்னு சொல்லி வரும்போது தான் கேள்வியே. நீ தனிப்பட்ட முறையில் நீ வந்து எலிசபெத் மகாராணிக்கும் ஜார்ஜ் மன்னருக்கும் பிறந்தவராக இருந்தால் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. நீ வந்து ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம்னு நீ வரும்போது தான் கேள்வி. இல்லை சார், மக்கள் அவ்வளோ அபரிமிதமாக அவரை பார்க்கணுன்னு முண்டி அடிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, அவர் மேலே அவ்வளோ ஈர்ப்போடு இருக்காங்க. ஸோ இப்படி ஒன்று நடக்குது. அதனால் அவர் வீட்லேயே இருக்கலாம், வெளியில் வந்தால் பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு நினைக்கலாம். இந்த சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. சன்னி லியோனை பார்க்க கூட தான் கூட்டம் வருது. ஏன் சார்? ஆமாம் சார், சன்னி லியோனை கேரளாவில் பார்க்கும்போது ஒரு 15 பேர் அடிதடியில் இறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. அது மாதிரி இருக்குது சார். ஐபிஎல் கோப்பையை எடுத்துகிட்டு கர்நாடகாவுக்கு வரும்போது ஆர்சிபி அணியுடைய கொண்டு வந்த அந்த ஊர்வலத்துலேயும் ஸ்டாம்பீட் நடக்குது. 15 பேர் இறக்குறாங்க. விராட் கோலி மேலே கேஸ் போட்டாங்க சித்தராமையா. விராட் கோலியை வந்து ஜெயின் ஷா காப்பாற்றினார். அவர் தான் பிசிசிஐ தலைவர். காப்பாற்றினாருன்னா விராட் கோலி என்ன சார் பண்ணுவார்? டீமில் ஒரு பிளேயர், அவ்வளோதான். ஜெயிச்சோம், கப்பை கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வந்தோம், அவ்வளோதான். 15-20 பேர் வர்ற இடத்துல ஒருத்தர், அவ்வளோதான். அவர் மேலே கேஸ் போடுற அளவுக்கு சித்தராமையாவுக்கு தைரியம் இருந்தது. இவர் மேலே கேஸ் போடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு தைரியம் இல்லை சார். நீங்கள் தானே சார் பிரச்சனைக்கு காரணமே. எப்படி சார் விஜய் எப்படி காரணமா இருப்பார்? நீங்கள் லேட்டாக 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கும்பலை கூட்டுறீங்க. விஜய் சொன்னாரா? யார்? புசியானந்த் சொன்னார். அப்புறம் விஜய் பொறுப்பாக்குறீங்க.
ஆமாங்க, விஜய் என்னன்னா புசி ஆனந்த்னா என்ன, எல்லாரும் ஒன்று தானே சார். சரி, பர்மிஷன் 3 to 10 தானே வாங்கியிருக்காங்க, கரெக்டான டைம் தானே வந்திருக்காங்க. 3 to 10 வந்து பர்மிஷன் கொடு, அது யாருக்கும் பொதுமக்களுக்கு தெரியாத. நீங்கள் வந்து உங்கள் விஜய் உயிரென வருவார்னு ஸ்டுடியோவில் பாட்டு போட்டு டிவிக்கெல்லாம் லைவ் அடிக்கிறீங்க. அந்த லைவில் மட்டுமே தம்பி இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு 4 மணி நேரம் இருந்தது டைட்டில். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு எல்லா டிவிலையுமே, அது பாலிமராக இருக்கட்டும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், எந்த டிவின்லாம் இல்லை, எல்லா டிவிலையுமே இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு டைட்டில் 4 மணி நேரம் இருந்தது. நான் கூட கேட்டேன், என்னப்பா ஸ்டுடியோலேயே உங்கள் விஜய் உயிரென வருவார்னு பாட்டு போடுறீங்க, அதுக்கப்புறம் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு 4 மணி நேரமாக டைட்டில் போட்டு வைக்கிறீங்க. உங்கள் டிவியை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்திருப்பான்? லோக்கலில் இருக்கவன் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னா உடனே அது பக்கத்தில் தானே வேலுசாமிபுரம், அது போய் பார்த்துடலாம், ஒரு எட்டு பார்த்துடலாம், அந்த முனை தானே. இங்கே இருக்கோம் அடையார் பஸ் ஸ்டாண்டாண்டா விஜய் வராரு, இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு நீங்கள் டிவியில் பார்த்தா என்ன நினைப்பீங்க? ஒரு ஜேர்னலிஸ்டாகவே நீங்கள் அந்த நியூஸை கவர் பண்ணலைனாலும் என்னதான் நடக்குது விஜய் கூட்டத்தில் பார்க்கலான்னு போவீங்களா இல்லையா? அந்த ஆர்வம் தானே. நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுக்கே அந்த ஆர்வம் வரும்போது திமுக காரனுக்கும் அந்த ஆர்வம் வரும், அதிமுக காரனுக்கும் அந்த ஆர்வம் வரும். அப்போது க்ரௌடை வலிக்கிறதுக்காக நீங்கள் பண்ண டாக்டிக்கல் லைவ். நான் கேட்டேன் அந்த டிவிக்காரங்களை, ஏன்பா அப்படி போட்டிங்க, இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு 4 மணி நேரமாக போடுவீங்க, இது மாதிரி பார்த்ததே கிடையாது, என் வாழ்க்கையிலேயே ஒரு பத்திரிகையாளர் நான் பார்த்தது கிடையாது. சார் நீங்கள் ஒன்று சார், எல்லாம் அந்த ஆதவ் அர்ஜுன் டீம் வந்து ஃபீடு கொடுத்து அவங்க தான் லைவை கொடுத்தாங்க, அவங்க தான் எல்லா கட்சியிலையும் கொடுப்பாங்கல்ல லைவுக்கு ஃபீடு கொடுத்தாங்க, அவங்க தான் சார் 4 மணி நேரமாக போட்டு வச்சாங்க. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார் அப்படின்னா அது யாரோட தவறு? நான் உங்களை கேட்குறேன், இது யாரோட தவறு? சார் இயல்பாக கட்சிகள்ல எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, தலைவர் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறார், இந்த நட்சத்திர பேச்சாளர் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறார். எல்லா கட்சியில எல்லா ஊர்லயும் இயல்பாக எல்லா இடத்துலையும் விஜய்க்கு இருக்கிற மாசுக்கு இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு சார். எல்லா இதுலேயுமே ஒரு 1 hour தான் சார் மேக்சிமம், இன்னும் சற்று நேரத்தில். இன்னொன்று என்ன தெரியுங்களா, நாமக்கல்லில் பேசிட்டார், கரூருக்கு வருவார், நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுக்கு 4 மணி நேரம், 1.5 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா வழியில் அவ்வளோ ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் கிராஸ் ஆகுறாங்க, சரியாக பஸ்ஸை ஓட்ட. அங்கே வேலுசாமிபுரத்தில் கூடியிருந்த க்ரௌடுக்கு ஒரு 20,000 போட்டியாக 40 கார் பின்னாடி வருது விஜய்க்கு. அது இல்லாமல் விஜய் கூட வந்த பைக்கு மட்டும் 2000 பைக் வந்திருக்கு, ரைட்டுங்களா? இதுவே எவ்வளோ க்ரௌடு, 20,000 ப்ளஸ் 6,000. ரைட், சிபிஐ விசாரிக்கப்போ அறிக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. சிபிஐ விசாரிக்கட்டும் சார். லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது யாரோட தப்பு சார்? அது ஏதோ பண்ணியிருப்பாங்க சார், ஏதோ பண்ணியிருப்பாங்களா? இதே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சதி திட்டம்னு சொல்கிறீங்க இல்லையா, செந்தில் பாலாஜி செஞ்சார், ஆசிட் அடித்தார், மிளகா பொடி தூக்குனாரு, செருப்பை தூக்கி அடித்தாங்க, பாட்டிலை தூக்கி அடித்தாங்க, இந்த தள்ளினாங்க, இதெல்லாமே சதி திட்டம்னு சொல்கிறீங்கல்ல. 70 கேமரா, ட்ரோன் கேமரா, ரைட்டா? அது இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய டெக்னிக்கலான சினிமா கேமராக்கள் இவ்வளவும் இருக்குது, அதிலெல்லாம் பதிவாக இருக்காது. அது ஏதோ பண்ணாங்கன்றதுல சார் உயிர் போச்சு சார். சார் உயிர் போயிடுச்சு. சிபிஐ விசாரிக்கட்டும், முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க, விசாரணை முடியட்டும், நமக்கு அது யார் காரணம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இப்போ அதுக்கு அடுத்து சார், இப்போது விஜய் அவர்களினுடைய அந்த நிகழ்வு, மகாபலிபுரம் நிகழ்வு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம் சார். நிகழ்வு வந்து பெரிய அளவுக்கு, அதாவது விஜய் வந்து முன்னாடி இருந்த விஜய் வேற, ஆஃப்டர் கரூர் விஜயுடைய ஆதரவு நிலை நொறுங்கி இருக்கு. ஆதரவு நிலையா? என்ன சார், உயிர் இழந்த தன்னுடைய மகனையோ மகளையோ பொண்ணையோ இல்லை தங்கையோ அக்காவையோ அண்ணனையோ தம்பியோ யாரோ இழந்த அந்த குடும்பத்தாரே என்ன சொல்றாங்க, விஜய் மேலே தானே அவங்களே விஜய்க்கு தானே ஆறுதலாக பேசுகிறாங்க. ஒரு எப்படி ஆதரவு நிலை மற்றவங்கள்ட்ட இழந்துரும் சார்? அவங்கக்கிட்ட இழக்கல சார், ஆனால் இவர் போய் அந்த கூட்டுக்குள்ளே ஒளிகிற தன்மை இருக்குல்ல, இவருடைய கூட்டுக்குள்ளே ஒளிகிற தன்மை,
ஆமையை போல் தலையை நீட்டுறது, ஒளியிறது, மற்ற விலங்கினங்களை நான் உதாரணம் சொல்ல விரும்பல. எந்த விலங்கினமாக இருந்தாலும் சரி உள்ளே போய் நுழைஞ்சிக்கிறது, பொந்துக்குள்ளே நுழையிறது, இந்த தன்மை இருக்கு இல்லையா, இது ஒரு தலைவனுக்கான தன்மை இல்லைன்றது வெளிப்படையாக நிரூபணம் ஆயிடுச்சு. இஸ் நாட் அ மெச்சூர்ட் லீடர். முன்னாடி நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் வந்து நீங்கள் ஆன்டி விஜயா பேசி பாருங்களேன், கொந்தளிப்பாங்க. இப்போ நீங்கள் சமூக வலைதளங்கள் ஆன்டி விஜயா பேசி பாருங்களேன், ஒரு மிக கணிசமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிது. மிக கணிசமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்குது. அப்போது இட் இஸ் அ டேர்ன். சமூக வலைத்தளங்கள் ஒரு இண்டிகேஷன். இல்லை, விஜய் ரசிகர்களே கூட சில நிகழ்வுகளை, சில இப்படி அமைதியாக இருக்கிற போக்கையோ அல்லது கரூருக்கு போய் பார்க்காம இங்கே அழைச்சிட்டு வந்து பார்க்குறதையோ விமர்சிக்கிறாங்க. அது வந்து அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட், இந்த பர்டிகுலர் செயல், இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இதை நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்ற விமர்சனமே தவிர ஒட்டுமொத்தமாக விஜய் மீதான வெறுப்பாலாம் மாறலையே. என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இதை பண்ணியிருக்கக்கூடாது, சரி அடுத்தது பார்ப்போம், அந்த லெவலில் தானே இருக்காங்க. நீங்கள் அந்த லெவலில் இருக்காங்களா இல்லையான்றதை வந்து எப்போ உங்களுக்கு ப்ரூஃப் ஆகும்னா, விஜயோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே இது வரைக்குமே என்னன்னா ஒரு கிமிக் தான். இவங்க வந்து ஒரு விஷயம் நல்லா சயின்டிஃபிக்காக பாருங்கள். அதாவது இந்த கூட்டம் கூட்டுறதெல்லாம் வந்து இயல்பாக வந்த கூட்டம் இல்லை. இவங்க போய் வண்டி வச்சு கூட்டிகிட்டு வந்த கூட்டங்கள் தான். வண்டி வச்சாங்க, வண்டி வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரைட்டா? இறந்து போனவங்களில் பலர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஒரு பையன் இறந்ததா ஒரு அம்மா வந்து சுப்ரீம் கோர்ட்டு கூட அவங்க கணவர் தப்பாக போயிட்டார் பன்னீர்செல்வம்னு, லாவண்யான்னு நினைக்கிறேன், அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்லேயும் எங்கள் ஊரில் வந்து தாவேக்காவினர் வண்டி வச்சதுனால தான் என் பையன் ஏறி போனான் அப்படின்றது தான். அப்படி பல ஊர்களில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண கூட்டம் தான் அது. அதே வேலுச்சாமிபுரத்தில் 2 மணிக்கு 4000 பேர் தான் இருந்தாங்க. 4000 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண உங்கள் ஆட்கள் ப்ளஸ் வந்து அந்த வேலுச்சாமிபுரம் வந்து ஒட்டுமொத்த கரூருக்கும் அனைத்து பேருந்துகளும் போகக்கூடிய ஒரு வழி. அதில் ஒரு 30-33 ஊருக்கு பேருந்தே கட்டு போல். பஸ் ஸ்டாண்டில் இருந்தவங்கெல்லாம் வந்து சரி விஜய் பேருந்து கட்டாயிடுச்சு, விஜயை பார்க்க வரலாம், கூலி வாங்கினவன் சரக்கு அடிச்சுட்டு வா விஜயை பார்க்க வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த க்ரௌடு தான் அது. அந்த க்ரௌடு ஏற 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 வெயிட் பண்ணி தான் நீங்கள் வரீங்க. ஏறணும் 6:45 மணிக்கு மேலே அது ஏறோன்றது தெரிஞ்சு தான் நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் போடக்கூடிய ஒரு விதமான ட்ராமான்ற மிக கடுமையான அதிருப்தி வந்து இருக்குது. இதெல்லாம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே ஒரு கிம்மிக் மாதிரி வச்சு தான் விஜய் வந்துக்கிட்டு இருந்தார் இது வரைக்குமே. இவை எல்லாமே கிம்மிக், இவை எல்லாமே ஆர்கனைஸ்டு. ரைட்டா? இது ஒன்றும் நேச்சுரல் க்ரௌட்லாம் கிடையாது. விஜய்க்கு மிஞ்சி போனால் எவ்வளோ ஓட்டு இருக்கும் அப்படின்றது அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இது வரைக்கும் கூட்டணிக்கு தவம் இருக்கிறாங்க சார். கேளுங்க, இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட விஜய் தன்னோட ஸ்ட்ரென்த்தை நிரூபித்ததில்லை. அன்டெஸ்டட், அன்ப்ரூவன் விஜய் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நிரூபித்ததில்லை. அவங்க கூட்டணிக்கு தவம் இருக்கிறாங்க, கூட்டணிக்கு தவம் இல்லாமல் போகிறாங்க அப்படின்றது வந்து கூந்தலுக்கு, அவங்கக்கிட்ட கூந்தல் இருக்குது, கூந்தலுக்கு ஒரு பூ சூடலான்றதே தவிர பூ கூந்தல் ஆகிடாது. கூந்தல் வந்து ஒரு பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி, அதுதானே தவிர பெண் எல்லா பூக்களும் வந்து கூந்தலுக்கு இது இல்லை. கூந்தலில் அமர்றதுனால பூக்கு பெருமையை தவிர கூந்தல் வந்து இயற்கையான ஒரு விஷயம் எப்பயுமே இருக்கும். அன்டெஸ்டட், அன்ப்ரூவன் விஜய் வந்து இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட தன்னுடைய வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணதே கிடையாது. ரைட்டா? இவருடைய க்ரௌடு புல்லிங் கெப்பாசிட்டி எல்லாமே நாளைக்கு எல்லாருக்கும் வந்து இதே மாதிரி க்ரௌடு புல்லிங்கை வந்து நான் பார்த்துருக்கேன். யார்கிட்ட பார்த்துருக்கேன்? கமலஹாசன் வந்து கொங்கு மண்டல பகுதிகளில் பிரச்சாரத்துக்கு போகும்போது கொங்கு மண்டலத்தில் அலையை உருவாக்கிய கமலஹாசன்னு நாங்கள் எல்லாருமே எழுதினாங்க. சமூக வலைத்தளங்களில் கூட வந்துச்சு. கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதியில் கூட கமலஹாசன் ஜெயிக்கலை. வானதி சீனிவாசன் கிட்ட தோத்தான். ரைட்டுங்களா? ஸோ விஜயோடைய கெப்பாசிட்டி என்னன்றது நாளைக்கு தேர்தலுக்கு போகும்போது தான் தெரியும் என்ன கெப்பாசிட்டின்னு. இது வரைக்கும் எந்த பெரிய அரசியல் தலைவர் போய் விஜயை பார்த்து அவர் கட்சியில் சேர்ந்துருக்காரு? ஒருத்தர் சொல்லுங்கள்.
ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை தவிர. ஆதவ் அர்ஜுன் ரெட்டினா மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவரா? விசிகால துணை பொதுச் செயலாளர் சார். அவ்வளோதான். இல்லை, வேறு சில கட்சியினரை கூட விஜய் கிட்ட செல்றதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் விஜய் தரப்புல நம்ம ரசிகர்களை தான் முதன்மைப்படுத்தணுன்ற. அப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி யார் உங்கள் ரசிகரா? நிர்மல் குமார் யார் உங்கள் ரசிகரா? அருண்ராஜ் யார் உங்கள் ரசிகரா? உங்கள் ரசிகரா? நிர்மல்குமார் யார் சார்? பாஜகவில் இருந்து அதிமுகவில் இருந்து பாஜக. அப்போ எந்த கட்சி பெரிய தலைவர்களும் யாரும் விரும்பல? யாரும் விரும்பல, யாரும் போய் சேரல, யாரையும் அகாமடேட்டும் பண்ணல. இவரும் அகாமடேட் பண்ணல, அவங்களும் போய் சேரல. பண்டுட்டி ராமச்சந்திரன் போகிறேன்னாரு, போயிட்டாரா? அவர் விஜயகாந்துக்கே அவங்களாம் வந்துதான் ஜெயிக்கணுமா என்ன? இல்லாமலே ஜெயிப்போன்ற எண்ணம் இருக்கலாம்ல. இல்லாமலே ஜெயிப்போன்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் இவ்வளவுதான், எந்த கட்சி தலைவர்களும் போய் சேரல. அந்த விஜய்க்கான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தே கிடையாது கீழே வரைக்கும். 28 பேர் கொண்ட ஒரு செயற்குழு அறிவிச்சு இப்ப ஒரு நிர்வாக குழு அமைச்சிருக்காங்கல்ல. நிர்வாக குழுவே இப்பதான் சார் ஒரு கட்சி அமைச்சு முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சி இப்போ சிபிஎம் கட்சின்னு வச்சுக்கோங்க, அரசியல் தலைமை குழு, மத்திய குழு, அதுக்கப்புறம் மாநில குழு, மாவட்ட பல குழுக்களை வச்சிருப்பாங்க, மாவட்ட குழு, அதுக்கப்புறம் வட்டக்குழு, அதுக்கப்புறம் கிளைக்குழு, கிராமக்குழு அப்படின்னு. இப்போது அதிமுகலாம் வச்சிங்கன்னா கிராம கிளை, காலனி கிளை, 2 கிளை இருக்கும் அதிமுகவில். அதுக்கப்புறம் ஒன்றியம், நகரம், மாவட்டம் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தலைமை கழகத்தில் தலைமை கழக நிர்வாகிகள்னு ஒன்று இருப்பாங்க. இந்த கட்சி இப்போதான் உயர்நிலை செயல் திட்ட குழுலாம் வச்சுருப்பாங்க திமுகவில் உயர்நிலை செயல் திட்ட குழுலாம் இருக்கும். பெரிய குழுக்கள், திட்டமிடல், பிளானிங்கு, அது எக்ஸிக்யூஷனு, இந்த மாதிரி இருக்கும். இது தமிழ்நாட்டில் 2 அரசியல் கட்சிக்கு தான் எல்லா கிராமத்துலேயும் கிளை இருக்குது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பாதி கிராமங்களில் மட்டும் கிளை இருக்கக்கூடிய இயக்கம் எதுனா தேமுதிக. மதிமுக கூட கிடையாது. ரைட்டுங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கிளைகள் இருக்கிற இடங்கள்ல இருக்கே தவிர எல்லா இடத்துலையும் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. தஞ்சை மண்டலங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, கன்னியாகுமரியில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, கோவையில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, சென்னையில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி தான் இருப்பாங்களே தவிர பாக்கி இல்லை. இந்த மாதிரி ஒரு குழுவே இல்லையே சார் விஜய்க்கு. இன்னைக்கு தான் சார் செயற்குழுன்னு ஒன்று அறிவிச்சிருக்காரு. இன்னும் மெச்சூரே ஆகலை சார். இன்னும் சார் திமுகவுக்கு உதயசூரியன், அதிமுகவுக்கு ரெட்டையிலே, தாவிகாக்கு என்ன சார் சின்னம்? சீமான் தேர்தலுக்கு 10-20 நாளுக்கு முன்னாடி தான் சின்னம் ஒதுக்குனாங்க. இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதள இதில் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதா இல்லையா சார்? அது சமூக வலைதளங்கள்னு நீங்கள் எடுக்காதீங்க சார். சமூக வலைதளங்கள் வேற, மக்கள் வேற. சமூக வலைதளங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி 8% ஓட்டு வாங்கி அங்கீகாரம் வாங்கினார். அதான் சார், சமூக வலைதளங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி மலை முகடுகளுக்கும் கீழே இருக்கக்கூடிய நிலங்களுக்கும் உள்ள இடைவெளி. புரியுதுங்களா? சமூக வலைதளங்கள் ஒரு படித்த ஒரு செட்டு இளைஞர்கள்கிட்ட, எல்லா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவனும் சமூக வலைதளங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இல்லை. ரைட்டா? இன்றைக்கும் நம்பர் ஃபோன்கள் தான் அதிகம், பட்டன் ஃபோன்கள் தான் அதிகம் இன்றைக்கும். அது ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது சார். அந்த செக்ஷனுக்குள்ளே இந்த சமூக வலைதளங்கள்லாம் போய் சேர்றதே கிடையாது. ரைட்டுங்களா? எல்லாரும் நினச்சிக்கிறாங்க பலர் இப்போது வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு டீமை இறக்கியிருக்காங்க. வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. பிஜேபி வார் ரூம்னு வச்சுருக்காரு. நயினார் ஒரு வார் ரூம் வச்சுருப்பார், அண்ணாமலை ஒரு வார் ரூம் வச்சுருப்பார். இந்த வார் ரூம்கள்லாம் கீழே போகிறதில்ல. வார் ரூம்களில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸை வச்சு மக்கள் டிசைட் பண்ணுறதில்ல. இப்போ இன்னொன்று போயிடுச்சு, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. சமூக வலைதளங்களில் வர்றத நம்பாதீங்க அப்படின்ற ஒரு கேம்பெயின் இன்றைக்கி ரொம்ப மிக அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ சமூக வலைதளங்களில் வச்சுலாம் இவங்களால பண்ண முடியாது சார். இன்னும் இவர்களுக்கு சிம்பிள் கிடைக்கல. ரெட்டையிலேன்ற ஒரு சிம்பிளை பாதுகாக்கிறதுக்கு எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? ஒவ்வொரு தேர்தலும் பரீட்சை மாதிரி உட்காந்துருப்பார். ஒவ்வொரு தேர்தலும் பரீட்சை மாதிரி உட்காந்து தான் அவங்க 30 வருஷம் தமிழ்நாட்டை
ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்க அதிமுக. ரைட்டுங்களா? அதே மாதிரி கலைஞர் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருப்பார். அவருடைய வீச்சு என்பது வேற மாதிரி இருக்கும். போர்ப்படை திரண்டு வா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவரோட அந்த அயராத உழைப்பு இருக்கு இல்லையா கலைஞர், சாமர்த்தியமான உழைப்பு. அது இது பண்ணவே முடியாது. நடுவில் எம்ஜிஆர் இவ்வளோ பிளான் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாரு, ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் எம்ஜிஆரை ஓட விடுறாரு கலைஞர் நடுவில். அந்த மாதிரி தேர்தல் வியூகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வியூகங்கள் சார், ஒவ்வொரு தேர்தல் சார், ஒவ்வொரு வியூகங்கள் சார், ஒவ்வொரு வியூகங்களுக்கு ஒவ்வொரு ஆட்கள் தேவை சார். வெறும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வச்சுக்கிட்டு அவர் லாட்டரியை கொண்டு வருவதற்காக அவர் எடுக்கிற முயற்சிகளும் செலவுகளையும் வச்சு மட்டும் கட்சியை நீங்கள் கொண்டு போயிடவே முடியாது சார். இது வேற, அது வேற. இது சினிமா இல்லை சார், இது ரீல் இல்லை சார், கம்ப்ளீட்டா ரியல். இது குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.